ம் தீரன் தேவி D8. இப்ப அடுத்த நகர்வு என்ன ஆடலாம்? ரூக் D5. ரூக் D5 ஆடினா அந்த அந்த அரசரால மேல போக முடியுமா? போக முடியும். முடியும். சரி போகட்டும். போனா என்ன ஆடலாம்? அதுவும் சேர்த்து கணக்கிட்டுக்கும். ரூக் F4 ஆடலாம். வேரியேஷன் டேஸா மாறிட்டு மாறிட்டு அவங்க வேற எதையாவது ஆடி இருந்தா நம்ம ரூக் D4 ஆடும்போது ரூக் D5 ஆடும்போது ஆட்டம் முடிஞ்சிரும். இப்ப ரூக் D5 ஆடும்போது அவங்களால அரசரை மேல ஒரு சதுரம் கொண்டு போக முடியுது. அப்ப என்ன பண்ணலாம்? ரூக் F4. அவங்க அப்போ அவங்களோட ரூக் வச்சு நம்ம ரூக் எடுப்பாங்கப்பா. சரி இங்க பாருங்க. நம்ம ரூக் D5 ஆடின பிறகு அரசர் மேல போகுது. அரசர் மேல போனா என்ன பண்றது? இங்க அதை விட சிறப்பான நகர்வு என்னமா இருக்க போகுது? விளையாடிடுங்க. இப்ப அடுத்த நகர் மீண்டும் அரசருக்கு தாக்குதல் நடத்தக்கூடியதா ஒரு நகர்வா யோசிங்க. பிஷப் 2. வேணா அது பொருத்தமான தாக்குதலா இருக்காது. அவங்க நம்ம யானையை எடுத்துருவாங்க. ரூக் டு E5. வேணாமா அது சரியா இருக்காது. ஏன் ஆடக்கூடாதுன்னு வேணா சொல்லுங்க. மச்சான் பான் டு F5. சிப்பாய F5ல நகர்த்தி ஒரு தாக்குதல் நிகழ்த்தி பார்க்கலாம். வேற எந்த ஒரு தாக்குதலும் அரசருக்கு பொருத்தமானதா இல்ல. அதனால அதையே ஆடி பாருங்க. இப்போ வந்து அரசருக்கு மேல ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் வருது இல்லப்பா. அடுத்த நகரும் ஓகே. தப்புன்னு சொல்லு. பரவாயில்ல, அது என்னன்னு பாருங்க. அதுக்கான பாருங்க. அது பரவாயில்ல, அது பரவாயில்ல, திருத்திக்கலாம். அந்த திரையில வைங்க பார்க்கலாம். முதல் நகர்வுகள்லாம் ஆடிடுங்க. நம்ம அதெல்லாம் சரியா தானே வந்து. வா, ஆ, அது, So rook to F4. விளையாடி பாருங்க. அது வாய்ப்பு இல்லையாம்மா, அவங்க யானையை வச்சு எடுத்துருவாங்களே.
அவங்க யானையை வச்சும் எடுப்பாங்க, அவங்க அரசரை வச்சும் எடுப்பாங்க. ஆய்வு தானே பண்றோம். A5 விளையாடி பாருங்க. மாத்தி மாத்தி வேற வேற விளையாடி பார்க்க வேண்டியதான். A5 விளையாடி பாருங்க. A5 வெறும் A5மா, ரூக் A5 இல்ல. A5 இல்ல, H5 மாத்தி சொல்லிட்டேன். H5 C6 C6 இல்ல, F6 F6 இல்ல. அப்ப அதான் அந்த இடத்துல அதை விட சிறப்பானது எதுவும் இல்லையே. சில நேரத்துல கணினி கணினி மீதான ஒரு பிழையா கூட இருக்கலாம். நீங்க பிஷப் F5 ஆடி பாருங்க. அது தப்பு தான், ஆடக்கூடாது. அவங்க யானையை எடுத்துருவாங்க. நீங்க ரூக் E5 ஆடி பாருங்க. அதுவும் வராது. அரசரை வச்சு எடுக்க முடியும். அவங்க பானை வச்சு எடுப்பாங்கப்பா. பானை வச்சு எடுக்க முடியாது. ஆனா பின்ல இருக்கு, அப்சல்யூட் பின்ல இருக்கு. இப்போ இந்த இடத்துல இப்படி வருதுமா, அதாவது என்ன சொல்றது, விளையாடுங்க, ஆய்வு பண்ணுங்க. ரூக் B5 ஆடுங்க. ரூக் B5, ரூக் H5 வேற வேற விளையாடி பாருங்க. ரூக் H5, ரூக் F5. ரூக் F5. So rook F5. அது கூட வேணாம். ரூக் டு இப்ப திரும்ப ரெண்டாவது விதிமுறை வருது. ரூக் டு G6 ஆடி பாருங்க. சும்மா விளையாடி பாருங்க. ரூக் டு G6 இல்லைன்னா ரூக் டு F5. ரூக் டு G6 ஆடினா அடுத்த நகர்வுல ரூக்கை போட்டு மேட் ரூக் அதெல்லாம் இல்லைம்மா. ரூக் டு G6 சாரி, ரூக் டு G3. அதுதான். அதாவது இப்ப இப்ப திரும்ப அந்த ரூக்கை வச்சு செக் வைங்க. ரூக் டு E3. விளையாடுங்க. ரூக் டு E3 விளையாடுங்க. இந்த இடத்துல இதை நம்ம புகாரா கொடுக்கலாமா? இதை சரின்னு நம்ம ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப இந்த இடத்துல அவங்களால அரசரை நகர்த்த முடியும். சரிங்களா? அரசரை நகர்த்தினதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சிப்பாய் கிடைக்குது. அவ்வளவுதான். அந்த சிப்பாயை நம்ம வேற எந்த வகையில வேணா எடுத்துக்கலாம். அதனால இதை நம்ம